ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை எப்படி அப்படின்னா, வயல்வெளியில் கிடக்கும். நாங்கள் வடக்கு எங்கள் அம்மா கூட நாங்கள் ஆடு மாடு வைக்கும்போது பிள்ளை இருக்கும்போது நாங்கள் இதை பறிச்சுட்டு வந்து நாங்கள் சமைச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அதே போல் தான் இன்றைக்கி நான் சமைக்கலாம் அப்படின்ட்டு நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து நேற்று நான் வந்து எங்கள் ஆட்டுக்காக நான் பிள்ளை இருக்க போகும்போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டு வயலில் இருந்தது, அங்கே தான் நான் பறிச்சுட்டு வந்தேன். இதை பறிச்சுட்டு வந்து இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப இது குளிர்ச்சி இது. அதனால இந்த கீரை வந்து பெரும்பாலும் இந்த கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சமைப்பாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் இருந்து இது கிடைக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் கிராமங்களில் வந்து எல்லார் வீட்லேயுமே இது வந்து சமைப்பாங்க. இது பெரும்பாலும் இந்த ஆற்றுல தண்ணி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்று கரை ஓரத்தில் இது மாதிரி கிடக்கும். நாங்கள் இது மாதிரி பறிச்சுட்டு வந்து சமைப்போம். இந்த மாதிரி இதில் வந்து இந்த சின்ன சின்ன பூவாக போட்டிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி பறிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் பறிச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா எந்த உரமே இல்லாமல் எந்த மருந்துமே அடிக்காமல் அது தானாக இயற்கையாக வளர்ந்துருக்கிற கீரை. இதை வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதலுமே கிடையாது. அதனால இன்றைக்கி இந்த கீரையை சமைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்க போகிறேன்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பறித்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா கீரையும் ஆஞ்சிட்டேன். இந்த கீரையில் வந்து இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூவை வந்து நம்ம ஆஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த கீரையை மட்டும்தான் இந்த கீரை ஆயும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்து ஆயணும். இந்த பாருங்கள், இதில் எல்லாமே நான் வந்து பூவை விட்டுட்டேன். இலையை மட்டும்தான் நான் ஆஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இலையை உழுது நான் ஆஞ்சி எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஆஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம சுத்தமாக அரைச்சி க்ளீன் பண்ணுறோம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நான் வந்து இதை தட்டி வச்சிடறேன். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி மஞ்சள்தூள் போட்டோம் அப்படின்னா இதில் உள்ள கிருமி அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் எப்போவுமே கீரை அலசும் போது கீரையெல்லாம் நான் அலசினேன் அப்படின்னாலே நான் மஞ்சள்தூள் போட்டு தான் நான் வந்து இது மாதிரி அலசி எடுத்துக்குவேன். ஒரு 2 நிமிடம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து பயத்தோடு இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க விட்டு நம்ம இதில் வந்து பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த பைத்தம்பருப்பு வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால நான் பைத்தம்பருப்பு வேக வைக்கும்போது அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து தக்காளி, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வேகட்டும் நல்லா. இது வெந்ததுக்கு பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். நம்ம இதை மூடி பைத்தம்பருப்பு வெந்துட்டா அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் வெந்துட்டு பைத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக இந்த மாதிரி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம இதோட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கீரையெல்லாம் ஒன்றா போட்டேன். இப்போ இந்த கீரை வந்து நல்லா வேகணும். நல்லா வந்து இந்த கீரை வேகட்டும் சத்தை நம்ம மூடி வைப்போம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். இதை நான் இந்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இதில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு இது சூடாயிட்டு தாளிக்கிறதுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டு நான் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தாளிச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் வந்து மல்லியும்
சீரகமும் இது மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வேறு எதுவுமே மிளகாத்தூள்லாம் சேர்க்கல. இதுதான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கீரைக்குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கி கொண்டு தான். இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம குழம்பு இது மாதிரி கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. கொதிச்சுட்டா நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா வாசமும் வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையும் பயிரும் போட்டு தான் நான் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வச்சேன். நான் குழம்பு வச்சது மாதிரியே நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ பொன்னாங்கண்ணி கீரை வச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.